Hi friends, good evening. Welcome to our channel. Friends, நம்ம வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக எல்லாருமே பார்க்குறீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கண்டென்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வந்து நம்ம டெலகிராம் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எது கொடுத்துருக்கோம், லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன டவுட் வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் மார்க்கெட் டவுட்ஸ் வந்து நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். தென் வந்து ஷார்ட் டேர்ம் பிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ஆட் ஆகிக்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ நேற்றுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. தென் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா நல்ல அந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு. நிஃப்டி வந்து நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் இன்றைக்கி கொடுத்தது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்கு மேலே, அதாவது இந்த ஏரியாவுக்கு மேலே போச்சுன்னா நல்ல, ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது, இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நல்லா இதாகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா நேத்திக்கோட ஹையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த லைன் சொல்லியிருந்தேன், இந்த லைனை பிரேக் ஆக வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் இதாகாதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லைனை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகலை. பிரேக் ஆகாமல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையே ஒரு கன்சல்டேஷனாக இருக்குது. 4-5 கேண்டல்ஸ் கன்சல்டேட் ஆகி ஈவினிங் கேண்டில் தான் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் கேப் அப் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 18,047 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 18,047 ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா 18,126 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கிற வாய்ப்புகளும் இருக்குது. இன்கேஸ் இதுலேருந்து ஃபால் ஆகிற பட்சத்தில் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு குரூஷியல் சப்போர்ட், அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கன்சல்டேஷனாக இந்த பிரேக் ஆகாமல் இருக்கிறது வந்து இது ஒரு குரூஷியல் சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். தென் வந்து அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 17,935 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் அதையும் பிரேக் பண்ணி ஃபால் ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா இந்த 17,889 வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ரீஜனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா நம்ம நேற்றுக்கு சொல்லியிருந்த லெவல்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரெட் லைனுக்கு மேலே, அதாவது 37,000க்கு மேலேயே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 37,949 ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த 929 அந்த 911 அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு டச் ஆச்சு. டச் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நல்ல ஒரு ஃபால் கொடுத்துட்டு அகெயின் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தது. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பவுன்ஸ் கொடுத்து நல்லா மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது வந்து 38,570 வரும். அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது வந்து 37,729 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இதற்கு கீழே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் 38,370க்கு கீழே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 38,255 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுற பட்சத்தில் இந்த ஏரியா வந்து ஒரு குரூஷியல் சப்போர்ட் ஏரியாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 38,664 நாளைக்கு கேப் அப் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்வர்டு மூவ்மெண்ட் போகிறதுக்கும், இன்கேஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ளேயே சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து நாளைக்கு நம்ம என்ன ஸ்டாக் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அதை பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ், பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் 3448, அதாவது இன்னைக்கோட ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போகிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், ஆல்ரெடி ஃபஸ்ட் கேண்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அடுத்த கேண்டில் பார்த்திங்கன்னா பிரேக் ஆகாமல் போயிருக்கு. அடுத்தடுத்த கேண்டில் பார்த்திங்கன்னா லைனாக அப்படியே போயிருக்கு. ஸோ டே சார்ட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து நாளைக்கு இந்த ஏரியா பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் ஆல்ரெடி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் எடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு மறுபடியும் பிரேக் அவுட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. பட் ஆனால் பிரேக் அவுட் ஆகலை. நாளைக்கு இந்த பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். இன்கேஸ் அப்படி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது வந்து
3463 அண்ட் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3486 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இதில் ஃபால் ஆகிற பட்சத்தில் வந்து இது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஏரியாவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இதையும் பிரேக் ஆகி இந்த 3381க்கு கீழே பிரேக் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். அப்படி செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து 3366 அண்ட் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3353 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து டிஎல்எஃப் இந்தியா. டிஎல்எஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா இன்றைக்கே நல்ல ஒரு ஒரு 405ல் ஓப்பன் ஆகிட்டு ஹை வந்து பார்த்திங்கன்னா 411 வரைக்கும் போயிட்டு சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் கீழே லோ வந்து 405 வந்து டச் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஓப்பன் ப்ளஸ் லோவும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓப்பன் ஆகிருக்கு, நல்லா ஹை போயிருக்கு, திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு லோ வந்து டச் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஆகிருக்கு. ஸோ வந்து நாளைக்கு இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். ஸோ வந்து 410 அபோவ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வால்யூமும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 410 அபோவ் போகிற பட்சத்தில் நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். அப்படி 410 அபோவ் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி போனோம்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது வந்து இந்த 414.40 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது வந்து இந்த 420.80 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இதுலேருந்து ஃபால் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 400 வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் 400 பிரேக் பண்ணி கீழே ஃபால் ஆகுதுன்ற பட்சத்தில் நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். அப்படி செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி போனோம்னா அதோடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 396 அண்ட் அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 390 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏரியாவில் ஒரு கன்சல்டேஷன் இருக்குது, கன்சல்டேஷன் ஆகி ஃபால் ஆயிருக்கு. பட் ஆனால் இது ஒரு புல்லிஷ் கேண்டலாக இருக்குது. நாளைக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வால்யூம் நல்லா இருந்து நிஃப்டியும் நல்லா இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 172.50 அப்போ போகிற பட்சத்தில் நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். அது வால்யூமும் நல்லா இருக்க பட்சத்தில் இந்த 172.50க்கு மேலே நல்ல சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். இன்கேஸ் அது சஸ்டெயின் ஆகாமல் கீழே ஃபால் ஆகுதுன்னா 169 பிலோ வர பட்சத்தில் நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது 172.50க்கு மேலே க்ளோசிங் ஆகிற பட்சத்தில் இதோடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 174.80 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 177.45 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இந்த 172.50 பிரேக் பண்ண முடியாமல் கீழே ஃபால் ஆகிற பட்சத்தில் 169 பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஏரியா. 169 பிரேக் பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். அப்படி செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து 167.60 அண்ட் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 165.10 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து மணப்புரம் ஃபினான்ஸ். மணப்புரம் சேமஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வால்யூம் நல்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 171 அபோவ் போகிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். ஸோ அப்படி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகிறது வந்து 173.40 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 175.80 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இதுலேருந்து ஃபால் ஆகிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஏரியாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கீழே ஃபால் ஆகிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். அப்படி செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி போனோம்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 162.75 அண்ட் அடுத்த சப்போர்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 160.45 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வால்யூமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பெட்ரோநெட். பெட்ரோநெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு செல்லிங் ப்ரெஷர் மாதிரி காட்டியிருக்காங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பையர் வால்யூம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வந்து நாளைக்கு இந்த ஏரியாவை அதாவது 225 பிரேக் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த 225 பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை எடுத்திருக்கு. இந்த 225க்கு மேலேயே க்ளோசிங் கிராஸ் ஆகிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். அப்படி 225க்கு மேலே போகிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 227.90 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகிற ஏரியா வந்து 230.50 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இன்றைக்கி மாதிரியே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹை போயிட்டு பார்த்திங்கன்னா திருப்பியும் கீழே ஃபால் ஆகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா 221 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவும் இருக்கும். இன்கேஸ் இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா பிரேக் பண்ணுற பட்சத்தில் கீழே ஃபால் ஆகிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து 219.60 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 217.60 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பிங் பண்ணணுன்னா நம்மளோட டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.